கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உலகம் முழுவதிலும் இருந்து எங்களோடு கூட இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே மறுபடியும் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறான். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்லவரோ, நம்பப்படத்தக்கவரோ, போதுமானவரோ, எங்கள் கண்மலையுமா இருக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளை எங்கள் ஆயுஷ நாட்களோடு கூட்டி தந்து இந்த நாளின் காலையில் உம்மை நன்றியோடு ஆராதிப்பதற்கான வாய்ப்பை தந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் ஒரு குடும்பமாக உலகத்தின் பல பகுதியிலிருந்து ஒன்றாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பார்க்கிறேன். நீர் அவர்கள் தேவைகளை அறிகிறேன். அவருடைய மன விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறேன். அவருடைய மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தருளும் ஐயா. உமக்கு பிரியமான ஆராதனையை நாங்கள் செலுத்துவதற்கு எங்களையும் பரிசுத்தப்படுத்தும். ஆவியானவரே, எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்திலே பிரியமா இருக்கட்டும். எங்களை மறைத்து போடும். உம்முடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்தும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்வாரி கீதங்களில 143வது பாடல், ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை என்ற பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆலையிலும் ஆலையிலும்
ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. முப்பத்தி 1வது சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களும் 13 முதல் 19 வரை உள்ள வசனங்களும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 31 முதல் 3 வசனங்கள், 13 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். கர்த்தாவே, நீரே என் அடைக்கலம், நான் ஒரு காலம் வெட்கப்படாதபடி செய்யும். உமது நீதியின்படி என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை விடுவியும். எனக்கு பலத்த அரணோ, என்னை ரட்சிக்கும் கோட்டையுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். 13 முதல். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எப்பக்கமும் திகில் சூழ்ந்ததே. அவர்கள் எனக்கு விரோதமாக ஏகமாய் ஆலோசனை செய்தார்கள், என் உயிரை வாங்க சதியோசனை செய்தார்கள். நானோ கர்த்தாவே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றன. என் சத்துருக்களின் கையினின்றும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கையினின்றும் என்னை விடுவித்தரலாம். உமது முகத்தை உமது அடியான் மீது பிரகாசிக்க செய்யும். உமது கிருபையினாலே என்னை ரட்சித்தருளும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்படாதபடி செய்யும். பொல்லாதவர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் இகழ்ச்சியோடும் இருமாப்பாய் பேசுகிற பொய் உதடுகள் பேச்சற்று போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிது! உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு மனுப்புத்திரர் காண நீர் செய்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிது! பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஆகாய் அதிகாரம் 2, 1 முதல் 5 வரை. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரோ உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதி. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 34ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை.
பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியா அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது என்பது. இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா திரியேக கடவுளிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாக அறிக்கை செய்யலாம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலா நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த வெள்ளிக்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு காலை பொழுதுல நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவா, ஆண்டவருடைய திருவார்த்தையை சிந்திக்கவும் தேவன் கிருபை செய்தார். இந்த நாளுக்கென்று ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல எல்லா பக்கத்திலும் கேட்கிற ஒரு வார்த்தை, நாங்கள் பலமற்று போனோம், நாங்கள் சக்தியற்று போனோம், நாங்கள் நிற்கதியற்று நிற்கிறோம். இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு வழி தெரியவில்லை. இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்காத இந்த காலத்துல மருத்துவர்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ளுங்கள், உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்தா, புஷ்டி இருந்தா, பலம் இருந்தா இந்த நோய் உங்க பக்கமே வராது, உங்க வீட்டு பக்கமே வராது. ஆனா பலமா இருப்பது எப்படி? பலமாயிருக்க விரும்புகிறோம். பலத்தினுடைய ரகசியம் என்ன? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட வந்தார். கானான் தேசத்துல அவர்கள் போகும்போது கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி
அவர் கொடுத்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்படி சொன்னார். நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு நடந்தார் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என்று வாக்களித்தார். அந்த ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் அவர்களை சிதறடித்தா, பாபிலோனிய கையில ஒப்பு கொடுத்தா. பாபிலோன் தேசத்திலே 70 வருட காலம் அடிமைகளாக இருந்துவிட்டு மறுபடியும் அவர்கள் சொந்த தேசத்துக்கு வருகிறார்கள். அங்கே பார்க்கிற காட்சி பரிதாபமாக இருக்கிறது. ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாத சூழலை இருக்கிறது. அவர்களுக்குடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? இடிந்து கிடக்கிற ஆலயத்தை எடுத்து கட்டுவோம். ஆலயத்தை அவர்கள் பார்க்கும்போது முந்தின ஆலயம் சாலமோன் ராஜா கட்டின அந்த மகா பெரிய ஆலயம், அதனுடைய மகிமை, அதனுடைய தோற்றம், கம்பீரா, இதுபோல ஒரு ஆலயத்தை நம்மால நினைத்து பார்க்க முடியுமா என்று நினைக்கிறார்கள், அழுகிறார்கள். ஏதாவது ஒரு சின்ன அளவில் கட்டுவோமே என்று கட்ட தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு பலம் இல்லை. ஜனத்தை வழிநடத்தி ஆலயத்தை கட்டுவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன் செருபாபேல் கலங்கி நிற்கிறான். எப்படி கட்டுவது? பலம் இல்லையே. ஜனங்களுக்கு இந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி தேவ சித்தத்தை சொல்லி உற்சாகப்படுத்த வேண்டிய பிரதான ஆசாரியன் யோசுவா சோர்ந்து போய் கிடக்கிறான். தலைவனோ ஆசாரியனோ சோர்ந்து போனா ஜனங்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ பலம் யாருக்கு தேவை? முதல்ல ஆட்சியாளர்களுக்கு பலன் தேவை. இரண்டாவது ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கு பலன் தேவை. மூன்றாவது இந்த பணியை செய்ய போகிற ஜனங்களுக்கு பலன் தேவை. ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகிறார், பலன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள், நான் உங்களை பலப்படுத்துவேன். அதுக்கு அடிப்படை என்ன? நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லிவிட்டு மட்டுமல்ல, 5ஆம் வசனம் கடைசியில சொல்லாரு, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பான், பயப்படாதீங்கள், நான் உங்களோடு இருப்பது உங்களுக்கு பலம். என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இருப்பது உங்களுடைய பலம். என் வார்த்தை உங்கள் நடுவில் இருப்பது உங்களுக்கு பலம். நீங்கள் பலப்படுங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகம் பேர் தங்களுக்கு பலமாக நினைப்பது அவர்களுக்கு பலம் அல்ல, பலவீனமாக இருக்கிறது. 20ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று 20ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்றாரு. இன்றைக்கு உலக மனிதர்கள் மாம்ச பலத்தை ஒரு பலமாக எண்ணுகிறார்கள். பல திருச்சபைகள் கூட அதுக்கு விதிவிலக்கல்ல. கொஞ்சம் பணம் இருந்தா, சொத்து இருந்தா, நிறுவனங்கள் இருந்தா, கட்டடங்கள் இருந்தா நாங்க சபையை நடத்தலாம், நாங்க பலமான ஊழியம் செய்யலாம் அப்படி நினைக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் கூட பலர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். கொஞ்சம் படிப்பும் திறமையும் ஆற்றலும் அறிவும் இருந்தா மக்களை கவரக்கூடிய விதத்தில் பிரசங்கம் பண்ணிட்டா நான் மக்களை ஜெயித்து விடலாம். வேதம் சொல்லுது இதுவெல்லாம் பலமே இல்லை. நாம் பலமாக நினைப்பது தேவனுடைய சமூகத்தில் பலமே இல்லை. தேவன் பலவீனமானவைகளை பயன்படுத்தி பலமான காரியங்களை செய்கிறவர். கிரேக்க புராணத்தில் அக்கிலியஸ் என்று சொல்லக்கூடிய வீரன், அவன் பிறந்த போது அவன் தாய்க்கு ஒரு வார்த்தை வருகிறது,
உன்னுடைய மகனை காயம்படாமல் நீ காத்துக்கொள், அவனுக்கு காயம்பட்டால் அவன் மரித்து போவான். இந்த தாய் உடனே என்ன செய்தாங்களா, இந்த மகன் வெளியில எங்கேயாவது திரிந்தாத்தானே இவனுக்கு காயம்படும் என்று சொல்லி அவனை ஸ்டைஸ் என்று சொல்லக்கூடிய நதியில கொண்டு போய் உள்ள வைத்து விட்டார்கள். இவன் நதிக்குள்ள இருந்தா கொஞ்ச நாட்கள் அக்கிலேஸ் நதிக்குள்ள இருக்கிறான். இவனுக்கு சாய்வதற்கு ஒரு பலகை தேவைப்படுகிறது. அந்த சாய்வு பலகைய இந்த தாயார் ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. அந்த சாய்வு அவனுக்கு ஒரு காயத்தை உண்டாக்குகிறது. அந்த காயம் அவனுக்கு மரண காயமாக மாறினதான். அர்த்தம் என்ன, மனிதர்கள் சில வேளைகளிலும் தங்களுக்கு பலமாக கொள்ளுகிறவைகளே அவைகளை பலவீனப்படுத்தி அவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறது. பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, மனித பலம், அரசியல் பலம், அதிகார பலம், அப்படி பலத்தை தரித்து கொள்ள நினைக்கிறவர்கள் அந்த பலத்தினாலேயே மூழ்கடிக்கப்பட்டு விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறதே, கர்த்தர் நமக்கு பலமாக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலம் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம சிந்திக்கலாம். முதலாவது, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரோடு உள்ள உறவு நமக்கு பலமாக இருக்கிறது. கர்த்தர் பலவான், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி பலம் உள்ளது. நாம் ஆண்டவரை பற்றி கொண்டால், ஆண்டவரோடு உறவிலே நிலைத்திருந்தால் நாமும் பலசாலிகள் தான். இயேசு கிறிஸ்து சொன்னா, என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். என்னாலே அன்றி நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் ஆண்டவரோடு பலவானோடு இணைந்திருக்கும் போது நாமும் பலசாலிகள் தான். ஏனென்றால் நம்மை நடத்துகின்றவர் சேனைகளின் கர்த்தர் பலவான், வல்லமையும் உடையவர். அவரோடுள்ள உறவு நம்மை பலவான்களாய் காக்கிறது. இரண்டாவது, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பலவீனனாய் இருக்கும் போது பலமுள்ளவனாக இருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நாம பலசாலிகள் ஆக வேண்டுமானா நாம பலவீனர்கள் ஆகணும். கிறிஸ்துவுக்குள் நாம ஒண்ணும் இல்லை, நாம அற்பமும் குப்பையும் கந்தலும் என்று உணர்ந்து நாம நம்முடைய பலவீனத்தை உணரும் போது, நம்மை தாழ்த்தும் போது, நாம பலவீனர்கள் ஆகும் போது தேவன் கிருபையினால நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பா. பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர்கிட்ட சொல்லாரு, எனக்கு ஒரு முள் இருக்கிறது, அது எப்போதும் என்னை குட்டுகின்ற சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த முள்ளை எடுத்து போடும், இது என்னை பலவீனப்படுத்துகிறது, நாளுக்கு நாள் நான் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்ந்து தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்லாரு, எப்பா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமா விளங்கும். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வல்லமை என் மேல விளங்கும்படி நான் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் பலவீனமா இருப்பது நல்லது. தாவீது கூட சொல்லுகிறார், நான் சிறுமைப்பட்டது நல்லது, ஆகையினால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நாம பலமுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் முதல்ல பலவீனர்களா மாறணும். நம்ம தாழ்த்தணும், மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய பலத்துக்கு நம்ம கீழ்ப்படுத்தணும். 3வது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சுத்தமுள்ள கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான்.
அப்படியான என்ன அசுத்தமுள்ள கைகள் உள்ளவன் ஆரம்பத்தில் பலசாலியா இருந்தாலும் அவன் போக போக பலவீனம் அடைவான். அவன் கை தளர்ந்து போகும். கர்த்தருக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கை சுத்தமுள்ளதா இருக்கும்போது, பரிசுத்தத்தில் நாம நிலை கொண்டு வாழும்போது நம்ம மேலும் மேலும் பலப்படுவோம். தேவன் நம்மை மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டே போவாராம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையில நிலை கொண்டு வாழும்போது அவன் தேவ ஞானத்தை பெறுகிறான். தெய்வ ஞானம் ஒரு மனுஷனை பலவானாக மாற்றிக்கொண்டே இருக்கும். ஞானம் இல்லாத மனிதன் அவன் வீழ்ந்து போவான், பலவீனப்பட்டு போவான். அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியைத்தான் அவன் காணுவான். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஜீவனுள்ள கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் பலப்படுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அலங்கார வாசலிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த சப்பாணி பேதுருவும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். பேதுரு சொல்லுகிறாரு, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. உடனே அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தான். அந்த விசுவாசம் அவனை எழுந்து நடக்க பலப்படுத்தினது. ஏன் எப்படி நடந்தான் என்று எல்லாரும் பேதுருவிடத்தில் கேட்கிறார்கள். பேதுரு சொல்லாரு, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சப்பானியா இந்த இடத்துல பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனை பலப்படுத்தினது என்ன? இவன் ஆண்டவரில் வைத்த விசுவாசம். விசுவாசி பலவான். விசுவாசிக்கிறவன் ஜெயிக்கிறான், பலக்கிறான். விசுவாசியால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இயேசு கிறிஸ்துவை கடவுளின் குமாரன் என்று விசுவாசித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனிதன் உலகத்தையே ஜெயிக்கிறவன். பலசாலி. உலகத்துக்கு முன்னால் அவன் பலவீனனாக இருக்கலாம். உலகம் அவனை அற்பமாக நினைக்கலாம். உலகம் அவனை ஏனோ தானோ என்று எண்ணலாம். ஆனால் அவன் ஜெயிக்கிறவன், வெற்றி பெறுகிறவன், உலகத்தையே ஜெயிக்கிறவன். அவனை தோக்கடிக்க ஒரு சக்தியால முடியாது என்பானுங்களே. கடைசியாக பவுலப்போஸ்தலன் எபேசு சபைக்கு சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தந்த பலமான எதிரியாகிய சாத்தானோடு, அவன் தந்திரங்களோடு, அவனுடைய போர் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளுவதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். அதுக்கு பேர் சர்வாயுத வர்க்கம் என்று எபேசிய நிருபம் சொல்கிறது. அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம தரித்து கொண்டு உலகத்தில் நிற்கும் போது நாம பலமுள்ளவர்களாக இருக்கிறோம். பலமுள்ள வீரர்களாக கர்த்தருடைய சேனையில இணைந்து கர்த்தருக்காக நம்மால யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 105:25 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சத்துருக்களை பார்க்கலாம் பலவான்கள் ஆக்குகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். இன்னைக்கு காலையில என் அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா பெருந்தொற்று சரீர அளவில் உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம். அநேகர் பொருளாதாரத்தில் பலவீனப்பட்டு கிடக்கிறீர்கள். எப்போது நான் பலப்பட போகிற வேலைகளை இழந்தவர்கள், தொழில் ஸ்தாபனங்களை நடத்தி
அதிலே சரியான வருமானம் இல்லாமல் நடத்துவதா மூடுவதா என்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களோடு இருந்து பலப்படுத்துவேன், என் ஆவியானவர் உங்கள் நடுவில் இருந்து உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் உற்சாகத்தோடு வேலையை செய்யுங்கள். ஆண்டவர் அழகாக சொல்லுகிற காரியம் என்னதா, வேலையை நடத்துங்கள், நிற்காதுங்கள், சோர்ந்து போகாதுங்க, படுத்துறாதுங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக துணிந்து முன்னேறி போங்கள், பின்வாங்கி நிற்காதுங்கள். இந்த கொள்ளை நோயை பார்த்து கலங்கி விடாதிருங்கள், முன்னேறி போங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். குடும்பத்துல, சமூகத்துல, திருச்சபையில கர்த்தருக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவீனம் என்று சொல்லி பின்வாங்கி போக வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய கிருபையில, அவரை பற்றி விசுவாசத்தில, அவருடைய வார்த்தையில நாம நிலை கொண்டிருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். நம்ம செய்ய வேண்டியதே, நாம் பலவீனர்கள் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சாமர்த்தியமோ தகுதியோ உழைப்போ ஒண்ணுமில்லை, நான் பலவீனன். நம்ம பாடல் புத்தகத்தில் ஒரு பக்தன் அழகாக பாடுவான், பாதை காட்டும் மாயகோவா பலவீனனான நான். பலவீனன், அறிவீனன். இவ்வுலகம் காடுதான். இந்த உலகத்தில் ஆண்டவரே, நான் காட்டு வழி பயணம் போகிற ஒரு பரதேச பயணி, எனக்கு வழி தெரியாதே. இந்த காட்டுல எங்க சிங்கம் இருக்கும், எங்க புலி இருக்கும், எங்க கரடி இருக்கும், எங்க துஷ்ட மிருகம் இருக்கும், விரியன் பாம்பு இருக்கும், எனக்கு தெரியாது, என்னை நீங்க நடத்துங்க என்று சொல்லி பக்தன் தேவ சமூகத்துல நோக்கி பாடுகிறான். ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். இந்த காலையில் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பலமுள்ள மக்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய நோக்கத்தை செய்ய அவர் தாமே நம்முடைய கைகளை பலப்படுத்தி, நம்முடைய இருதயங்களை திடப்படுத்தி அவருக்கென்று நிலைநிறுத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். பாடல் புத்தகத்தில் 321வது பாடல், பாதை காட்டும் மாயகோவா பரதேசியான நான் என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். பாதை காட்டும் ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே, வல்லமீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரம்
ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ தந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பெருந்தொற்று காலத்தில் எங்கள் பணிகளை செய்ய முடியாமல் நாங்கள் பலவீனப்பட்டு கிடக்கிறோம் ஐயா. அநேகர் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் தங்கள் உறவுகளை இழந்து பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, தொழில் நிறுவனங்களை நடத்தினவர்கள், தொழிற்சாலைகளிலே பணியாற்றுகின்றவர்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் நசிந்து கொண்டிருக்கிறது. உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, அவருடைய சித்தத்தை செய்வது எப்படி என்று சொல்லி திகைத்து கலங்கி நிற்கிறான். ஆண்டவருடைய பலமான பணியை செய்வது, கர்த்தருக்காக கொடுப்பது, உழைப்பது கஷ்டமான காரியமா இருக்கிறது என்று நினைக்கிறான். உம்முடைய ஆலயத்தை கட்டுவது, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது, தேவ சித்தத்தை செய்வதற்கு நாங்கள் பலவீனப்பட்டு விட்டோம் என்று சொல்லி அநேகர் கலங்கி நிற்கிறார்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நிற்கிறார்கள். உலகம் முழுவதும் கேட்கிற செய்திகள், ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்கள் நாளுக்கு நாள் எங்கள் மனதை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர், இன்றைக்கு காலையில் ஆகாய் தீர்க்கன் மூலமாக சொன்ன வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரையா. பலப்படுங்கள். தேசத்தின் தலைவர்களை பலப்படுங்கள். திருச்சபை தலைவர்களை பலப்படுங்கள். திருச்சபை விசுவாசிகளை பலப்படுங்கள் என்று ஒவ்வொருவரையும் சொல்லி எங்களை பலப்படுத்த, நீர் உற்சாகப்படுத்த சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருப்பதனால, உம்முடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் இருப்பதனால, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாராளமாய் இருப்பதனால நாங்கள் பலசாலிகள். உம்மோடு உள்ள உறவிலும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்திலும் உம்முடைய வார்த்தையில் வைக்கிற விசுவாசத்திலும் நாங்கள் பலப்பட்டு தைரியப்பட்டு சந்தோஷத்தோடு உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு காலையில் யார் யார் தங்களை பலவீனர்கள் என்று உணர்ந்து தாழ்த்தி தேவ பலத்துக்காக உம்மிடத்தில் வந்து நிற்கிறார்களோ ஒவ்வொருவரையும் பலப்படுத்த ராஜா. ஒருவராவது பலவீனப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். இனிமேல் உம்முடைய பிள்ளைகள் அவளுடைய வாழ்க்கை பலவீனப்பட்டு விடக்கூடாது. பொருளாதாரத்திலும் சரி, தேக சுகத்திலும் சரி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. தகப்பனே, உம்முடைய கிருபையை அதிகமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு தாருங்க தகப்பனே. இந்த நாளை ஆசீர்வதியும் ஐயா. இந்த நாளிலும் பலவிதமான வேலைகளை, கடமைகளை செய்ய போகிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்தும். கொரோனா காலத்தில் ஆண்டவரே, பலவிதமான நெருக்கடிகளின் மத்தியிலே பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவத்துறை சார்ந்த மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். அத்தியாவசிய பணிகளை செய்கிற குடிநீர் துறையில, நுகர்பொருள் துறையில, விவசாயத்தில, கால்நடை துறையில, மின்சார துறையில, போக்குவரத்து துறையில, வங்கி துறையில பணியாற்றுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். வீடுகளில் இருந்து பணியாற்றுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, சுய தொழில்களை வைத்து நடத்துகின்றவர்கள், வியாபார தொழிலை நடத்துகின்றவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறான். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக்கொள்ளாம். வெளியில போகும்போது, வரும்போது, வேலை ஸ்தலத்தில் மற்றவர்களோடு பழகும்போது நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த கொரோனா பெருந்தொற்று விரைவிலே உலகத்தை விட்டு மறையவும், ஒரு சுமூகமான சகஜமான சூழலை உண்டாகவும் தேவன் கிருபை தார். இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற மக்களுக்கு ஜெபிக்கிறான். புதிய பிறந்த நாளை காணுகிற உம்முடைய பிள்ளைகளை உமது கிருபையினால, நன்மையினால நிரப்பும். அநேக பிறந்த நாளை காணவும், தீர்க்காயுசோடு வாழவும் தேவன் தாமே கிருபை தார். நல்ல கடவுளே, இன்னைக்கு திருமண நாட்களை காணுகிறவர்கள், குடும்ப வாழ்க்கையில பிரவேசித்து புதிய திருமண ஆண்டை தொடங்குகிற உம்முடைய மக்கள் இந்த ஆண்டிலும் தங்கள் குடும்ப வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தரை அறிகிற அறிவில, விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
நல்ல தகப்பனே, பிரயாணங்களிலே ஈடுபடுகிறவர்கள், வெளியிடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு பிரயாணப்பட்டு செல்ல போகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக்கணும். யாத்திரையில கூட இருமையா. தங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிற்கிற பெற்றோர்கள் கர்த்தருடைய நன்மையை கண்டுகொள்ள செபிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. உலகத்தின் பல பகுதியில வேலைக்காக, படிப்புக்காக சென்று தனிநபர்களாக, குடும்பங்களாக தங்கியிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருமையா. இருக்கிற இடத்தில் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். சரீர பலவீனத்து நிமித்தமாக நீண்ட நாட்களை அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள், முதுமையின் காரணமான பலவீனத்தில் இருக்கிறவர்கள், சின்ன குழந்தைகள், கர்ப்ப ஸ்திரீகள், ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. படித்து முடித்து வேலைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள கிருபைத்தா. வீடுகளில் இருந்து ஆன்லைனில் படிக்கிற பிள்ளைகளோடு உடைய இரக்கமும் கிருபையும் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிறீர்கள் பிதாவே, நாம் பெருத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு வாழ்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மற்றும் 8:30 மணிக்கும் நாம் முகநூல் வழியாக இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆண்டவர் உங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பலப்படுத்துவா, வழி நடத்துவா, பாதுகாப்பா. God bless you. Thank you.